முடியலமா, என்னால முடியல. நாளுக்கு நாள் இவளோட அட்டுழியம் தாங்க முடியல. குடும்பம் நடத்துற மாதிரியா இருக்காவ. வீட்டுல சமைச்சு சாப்பிடறத விட்டுட்டு இவ கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறா. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் பத்தி இவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லமா. அத நினைச்சு நான் நைட்டு சாப்பிடல. இப்ப பசியில வந்து பார்த்தப்ப செல்வி சமைச்சது இருந்துச்சு. அவங்க சாப்பிட உட்காரும் போது செல்வி வற்புறுத்தி சாப்பிடுங்க மாமான்னு சொல்லி பரிமாறினா. அத போய் இவ கொச்சப்படுத்தி பேசுறா. ஏன் கீர்த்தி, உனக்கு பாலுக்கும் கள்ளுக்கும் வித்தியாசமே தெரியாதா? அன்னைக்கு உங்க அம்மா என் வீட்டுக்கார் சாப்பிடும்போது கேவலமா பேசினா, இப்ப என் பிள்ளைய பார்த்து நீ கேவலமா பேசுற. உங்க 2 பேர் நாக்குலயும் தேள் கொடுக்குதான் இருக்கு. இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இதெல்லாம் நல்லதுக்கா? பாம்புக்கு பால் வாத்தாலும் அது கொத்தாம விடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆத்தாலும் மகளும் நாக்குல விஷத்தோட அலையறீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? பா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. விடுங்களேன், தயவு செஞ்சு நடந்தது நடந்து போச்சு. ஏமா, அறிவில்லையா உனக்கு? புருஷன் சாப்பிடலன்னா அவரை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும். இப்படி அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? தயவு செஞ்சு இனிமே அதை ஒழுங்குபடுத்த பாரு. ஏமா, எதுக்கு எடுத்தாலும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா வயித்துல வளர்ற பிள்ளைக்கு ஆகாம போயிடும். தயவு செஞ்சு இனிமே வீட்டுல சமைச்சு சாப்பிட பழகு. அவனுக்கு எது பிடிக்குமோ அதை கேட்டு சமைச்சு கொடு. உன்னால முடியலையா என்கிட்ட சொல்லு, நான் பண்ணி தரேன். சரியா? இனிமே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். என்ன கொடுமை இது! இது வரைக்கும் இந்த வீட்டுல யாரும் பட்னியா தூங்குனதே இல்ல. நீ ஏதோ ஆசை. வாயை திறக்காத. வாயை திறந்த கொன்னுடுவேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ, கோவத்துல பண்ணிர போறேன். டேய் விட்ரா, கோவப்படாத, அமைதியா இரு. நீ போமா, ரூமுக்கு போ. அத்தை கூட்டிட்டு போங்க. வா கீர்த்தி, வா. மா, நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க. போங்க. திரு, இத பாருடா, அவ முழுகாம இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி கோவம் வரும், எரிச்சல் வரும். அப்படிதான் இருக்கும். அப்புறம் அவளே சரியாயிடுவா. நீதான் கொஞ்சம் பொறுத்து போகணும். இத பாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு சமைச்சு தரேன். ஏற்கனவே 2 சமையல்னு வீட்டை பிரிச்சாச்சு. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்காக நீ கோவப்படாதடா. டே வேலு, நீயும் செல்வியும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. இத பாருங்க, இனிமே என்ன வீட்டுல நடந்தாலும் என்கிட்டயும் மகா கிட்டயும் சொல்லுங்க. புரியுதா? சரியா? மா வாங்க. அப்பா வாங்கப்பா. நீ சாப்பிடுப்பா, சாப்பிடு. செல்வி, என்ன மன்னிச்சிடு. என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துருச்சு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கேடு கெட்டவகிட்ட எல்லாம் நீ இந்த பேச்ச வாங்க நான் காரணமாயிட்டேன்னு மனசுக்கு பாரமா இருக்கு. மாமா, என்ன பெரிய பெரிய வார்த்தையில பேசுறீங்க? உங்களை பத்தியும் கீர்த்தி பத்தியும் எனக்கு தெரியும். என்ன புரிஞ்சுக்கிட்ட வேலு என் கூட இருக்கிறப்ப யாரு என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு? இல்ல செல்வி, நானும் இவ இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்தவான்னு பார்த்தா இவ என்னைக்குமே திருந்த மாட்டாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அவ உண்மை தெரிஞ்சே என்ன 2 தடவை ஏமாத்திட்டா. நானும் அவ வயித்துல வளர குழந்தைக்காக இன்னும் எவ்வளவுதான் தாங்குறதுன்னே தெரியல. அண்ணே அண்ணே, அதை விடுனே, அதை போய் நினைச்சுக்கிட்டு. செல்வி, நீங்க போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்க. அண்ணே சாப்பிட்டு. இல்ல வேணாம், சாப்பிடு. எனக்கு பசி போயிடுச்சு. நீங்க சாப்பிடுங்க.
ஊட்டி பிறக்காத சொந்தம் இது உசுராயிருக்கிற பந்தம் விட்டு விலகாத பந்தம் இத கட்டி காக்கணும் என்றும் அண்ணனோட உறவு அது அப்பாவை போல தம்பி வச்சப்பா